நான் நந்திகிராமில் இருக்கிறேன். இங்குதான் 2021 சட்டமன்ற எலெக்ஷனின் மிகப்பெரிய போர்களில் ஒன்று நடைபெற்றது. பாஜகவின் ஸ்வேந்து அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸின் மம்தா பானர்ஜியை இந்த தொகுதியில் சுமார் 2000 வாக்குகள் என்ற மிக மெல்லிய குறுகிய வித்தியாசத்தில் தோற்கடித்திருந்தார். இப்போது இந்த முறை பாஜக மீண்டும் சுவேந்துவை களமிறக்கியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்வேந்துவின் முன்னாள் உதவியாளரான பவித்ரா கரை இந்த தொகுதியில் களமிறக்கியுள்ளது. இங்கே சுவாரஸ்யமான விஷயம் செய்யார் தரவுகள் தான். இப்போது இங்கு வெற்றி வித்தியாசம் சுமார் 2000 வாக்குகள் மட்டுமே என்று நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன். கொல்கத்தாவைச் சேர்ந்த சபர் நிறுவனம் இங்கு ஒரு ஆய்வு நடத்தியுள்ளது. அவர்கள் கூறுவதன்படி இந்த தொகுதியில் முஸ்லிம் மக்கள் தொகை சுமார் 25% இருக்கும் நிலையில் இங்கு நீக்கப்பட்ட வாக்காளர்களில் 95% பேர் முஸ்லிம்கள். இது களத்தில் எப்படி வெளிப்படுகிறது மற்றும் மக்கள், குறிப்பாக பெயர்கள் நீக்கப்பட்டவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆக நந்திகிராமில் பல கிராம பஞ்சாயத்துகள் அல்லது வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இப்போது நான் தாவூத்பூர் என்ற இடத்தில் இருக்கிறேன். இங்குள்ள பெரிய கிராம பஞ்சாயத்தில் சுமார் 17,000 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் சுமார் 700 முதல் 800 பேர் இப்போது நீக்கப்பட்டுள்ளனர். இப்போது நம்மில் சிலர் இந்த எண்களை பார்த்து ஒருவேளை இவை சிறிய எண்கள் என்று சொல்லலாம். ஆனால் நான் முன்பே சொன்னது போல நந்திகிராம் என்பது கடந்த முறை வெற்றி வித்தியாசம் சுமார் 2000 வாக்குகள் மட்டுமே இருந்த ஒரு தொகுதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதுதான் இந்த நீக்கங்கள் ஏன் இவ்வளவு முக்கியம் என்ற சித்திரத்தை உங்களுக்கு அளிக்கிறது. நாங்க பங்களாதேஷிகளாக ஆக முடியும்? இது என் தந்தையின் வாக்காளர் அட்டை. இதோ என் தந்தைக்கு இந்த ஒரு வாக்காளர் அட்டை இருக்கிறது. பாஜகவால் என்ன முடியுமோ அதை செய்கிறது. என் மகன்களுடைய வாக்குகள் நீக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். மருமகள்களுடைய வாக்குகளை நீக்கி விடுகிறார்கள். மகள்களுடைய வாக்குகளை நீக்கி விடுகிறார்கள். என் கணவருடைய வாக்கை கூட நீக்கி விடுகிறார்கள். அப்படி என்றால் என்ன நிலைமை? அப்படி என்றால் இதை பாஜக விரும்பலையா? எங்களுக்கு 60 வயது ஆகிறது. 20 வருடங்களாக வாக்களித்து வருகிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. 25 வாக்களித்தோம், 26 உங்களுக்கு வாக்கு இல்லை என்கிறார்கள். நீங்கள் பங்களாதேஷிகள். இது எப்படி நடக்க முடியும்? இதுக்கு முதலில் எங்களுக்கு ஒரு ஹியரிங் நோட்டீஸ் வந்தது. ஹியரிங் நோட்டீஸ் வந்த பிறகு நாங்கள் ஆவணங்களை காட்டுகிறோம். காட்டிய பிறகு இப்போது உங்கள் ஆவணத்தை மீண்டும் பூர்த்தி செய்து ஐடியை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். 2 முறை கொடுத்தேன். 2 முறை கொடுத்த பிறகும் இந்த முறை ஒரு ஸ்டாம்ப் அடித்து ஒரு பட்டியல் வருகிறது. அந்த பட்டியலை சரிபார்த்து பார்த்தபோது என் வாக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. நான் சொல்றேன், நாங்கள் உண்மையான வாக்காளர்கள். நாங்கள் வாக்களிக்கிறோம். எங்களுடையது எப்படி ரத்து செய்யப்பட்டது? இதை பார்த்துவிட்டு நான் மீண்டும் ஆன்லைனில் விண்ணப்பித்தேன். ஆன்லைனில் விண்ணப்பித்துவிட்டு மீண்டும் நாங்கள் பகுதிக்கு சென்று எல்லா வகையான ஆவணங்களையும் காட்டினோம். காட்டிய பிறகும் இதுவரை எந்த பதிலும் வரவில்லை. அதனால தான் இப்போ நீங்க வந்திருக்கிறீங்க. நாங்கள் உண்மையான வாக்காளர்கள், நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றேன். குடிமக்கள் துறை மூலமாக எங்களுக்கான வாக்கை நாங்கள் பெற்று விடுவோம். என்னுடையது ரத்து ஆகிவிட்டது என்பது வருத்தமாக இருக்கிறது அல்லவா? இது ஏன் ஒருத்தியனுடைய வருத்தம் அல்ல. தீதிக்கு ஒரு வாக்கு, இவ்வளவு பெரிய முதலமைச்சருக்கான வாக்கு, அதை எங்களால போட முடியலைன்னா எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதனாலதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதாவது பெரிய கஷ்டம். இந்த முறையாவது வாக்களிக்க வேண்டும். அதனால்தான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சார், எங்களுடைய பெயர் சரியாக வந்துவிட வேண்டும். சமர்ப்பிக்க சொன்னார்கள். எல்லா ஆவணங்களையும் கொடுத்து சமர்ப்பித்தேன். மீண்டும் தவறு நடந்துடுது என்று சொல்கிறார்கள். மீண்டும் சமர்ப்பித்தேன். மறுபடியும் பெயர் நீக்கப்பட்டு விட்டது என்று மீண்டும் சொல்கிறார்கள். என்ன தவறு நடந்தது என்று உங்களுக்கு தெரிந்ததா? இல்ல, தெரியாது. நீங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணீங்களா? கேட்டால் சரி ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள். சரி ஆகிவிடும். பிறகு மீண்டும் மண்டலத்திற்கு சென்று கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்கிறார்கள். பிடிஓ அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எல்லா இடங்களிலும் ஆவணங்களை கொடுக்கிறேன். அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன். இந்த முறை சரியாகிவிடும் என்று சொல்கிறார்கள். உங்கள்கிட்ட வந்துக்கிற ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். இங்கே பாஜக வேட்பாளராக இருக்கும் சுவேந்து அதிகாரி யாருடைய பெயர் நீக்கப்பட்டதோ அவர்களோட பங்களாதேஷி அல்லது ஊடுருவல்கார அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்வீர்கள்? என்னுடைய ஆவணங்களை சரிபார்க்கட்டும். என் ஆவணங்கள் நான் ஒரு பங்களாதேஷியாக இருந்தால் நான் பங்களாதேஷுக்கு போய்விடுவேன். ஒருவேளை என் ஆவணங்களை பார்த்து அதை சரி செய்தால் நான் இங்கேயே இருப்பேன். என் ஆவணங்கள் தான் என் ஆதாரம், சாட்சி. நான் என்ன சொல்ல, எங்கள் அம்மா அப்பா எல்லாமே இங்கே உள்ளவங்க தான். அப்போ நான் எப்படி பங்களாதேஷுக்கு போயிருப்பேன்? அப்போ எங்கள் அம்மா அப்பாவும் பங்களாதேஷை சேர்ந்தவங்களாக இருப்பாங்களா? சகோதரன் சகோதரி எல்லோருமே இருப்பாங்க. எல்லாரோட பேரும் சரியாக தான் இருக்குது. என்னுடைய இது மட்டும் ஏன் தப்பாக இருக்கும்? அதுதான் சார் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. என்ன செய்ய? எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட தான் எல்லாம் இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆன்லைனில் 3 தடவை பேப்பர்ஸ் கொடுத்தாச்சு, அப்பவும் தப்பு. என் 10 சகோதர சகோதரிகளில் 7 பேருடையது சரியாயிடுச்சு. 3 பேர், என் 3 சகோதரிகள் விடுபட்டுட்டாங்க. ஏன் எங்க அப்பா இங்க உள்ளவர்னு சரி, ஆனா நான் பங்களாதேஷை சேர்ந்தவளாமே.
உதாரணத்துக்கு ஒருத்தரை நீக்கிட்டாங்கன்னா என்ன, அவங்கள நீக்கிட்டாங்க. அப்போது நீங்கள் எத்தனை தடவை இந்த ஃபார்ம்களை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது? 3 தடவை ஃபார்ம் சமர்ப்பிச்சேன். 3 தடவை. அப்படியும் அது சரியாகல. நாங்க எப்படி பங்களாதேஷியா ஆவோம்? நாங்க சும்மா அவர் என்ன, அவங்க சும்மா அதிகாரமா சொன்னா மட்டும் நடந்துருமா என்ன? எங்களோட டாக்குமெண்ட்ஸை பார்க்கணும், என் மாமாவோட டாக்குமெண்ட்ஸ், என் பிள்ளைகளோட பேர் சரியா இருக்கு. அப்போ ஏன் என் பேரை நீக்கி இருக்காங்க? இந்த மாதிரி நடக்குதில்ல சார். இது மொத்தத்தில் ஒரு அநியாயமான விஷயம் இல்லையா? நான் பாரத தேசத்தின் குடிமகள். நான் பைசாய்ஸ் இல்லை அல்லது பைசான்ஸ் இல்லை, பைசாய்ஸு. எங்கள் முன்னோர்களே இங்கே தான் பிறந்தாங்க, இங்கே தான் இறந்தாங்க. நானும் சேம், என்னோட பிறப்பும் இங்கே தான். அப்போது எனக்கு பாரத தேசத்தில் குடியுரிமை இருக்கணும் தானே? இதுதான் நியாயமான பேச்சு. ஆனால் இந்த எலெக்ஷன் கமிஷன் எந்த யுக்தியில் எங்களை குடியுரிமையிலிருந்து வெளியேற்ற பார்க்கிறது? இதுதான் இந்திய பிரதமரிலிருந்து தொடங்கி எல்லா மக்களிடமும் எங்களுடைய வேண்டுகோள். நாம் இதுக்குள்ள செல்ல வேண்டாம். ஆக நான் இந்த பகுதியில் உள்ள 2வது கிராமத்தில் இருக்கிறேன். நான் பெயரை சரியாக உச்சரித்தால் இதன் பெயர் ஹபீபட். என்னுடன் இந்த அம்மா இங்கே இருக்கிறார். அவர் தனது வீட்டில் பல வாக்குகள் நீக்கப்பட்டு விட்டதாக கூறுகிறார். பாட்டி, உங்கள் பேர் என்ன? என் பேர் சார் காதூன். உங்களுடைய வீட்டில் எத்தனை பேருடைய வாக்கு நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டிலே வாக்குகள் நிறைய இருந்தன. இப்போது 8 பேருடையது நீக்கப்பட்டு விட்டது. 8 பேருடையது நீக்கப்பட்டு விட்டது. ஆம், 2 வந்தது, இன்னும் 6 பேருக்கு வரவில்லை. 6 மகன்கள் 1 மருமகள், அவர்களுடையது வரவில்லை. வரல. ஏன் வரலன்னு உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரிஞ்சுதா? என்னாச்சு? தெரியாது. யாரு என்ன சொல்றாங்க சொல்லலைன்னு எங்களுக்கு தெரியாது. நான் படிக்காதவ, கை நாட்டு வைக்கிறவ. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. காகிதம் கேட்டாங்க, நான் எல்லாம் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எல்லா ப்ரூஃபும் கொடுத்துட்டேன். இப்போ ஏன் வரல, என்ன வரலன்னு அவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சொல்லுங்க. எத்தனை தடவை நீங்கள் அப்பீலுக்கு போனீங்க? எத்தனை தடவை லைனில் நிற்க வேண்டியிருந்தது உங்களுக்கு? லைன்ல எல்லாம் ரொம்ப நின்னு இருக்கேன். அந்த எஸ்ஐஆர் வந்தப்போ அதுக்கும் லைன்ல நின்னேன். எது நடந்ததோ, ஹியரிங் நடந்தது, அதுக்கும் வரிசையில நின்னேன். அப்போ வேற என்னதான் செய்யணும் சொல்லுங்க. இப்ப நான் என்ன செய்ய? உங்கள் கணக்குப்படி இப்போ நான் என்ன செய்யணும்? எங்களுடைய 71 வருஷத்து ஓட்டு இருக்குல்ல, அதோட ப்ரூஃபும் கொடுத்தேன். அப்ப வேற என்னதான் வேணும் அவங்களுக்கு? இதுதான் எங்களுக்கு புரியாம இருக்குது. நான் என்ன சொல்ல? 71 வருஷம் பழசு, 2000 வருஷத்துடையது. அப்போ வேற என்னதான் வேணும்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு பேப்பர் இருக்கு. அப்புறம் என்னென்ன ஆதாரம் இருந்துச்சோ, ரேஷன் கார்டு, ஓட்டர் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, எல்லா ப்ரூஃபும் கொடுத்தேன். இப்ப மீதி என்ன இருக்கு? டெல்லியில இத்தனை வருஷம் இருந்தேன், 50 வருஷம் இருந்தேன். அங்கேயோ யாருமே பங்களாதேஷின்னு சொல்லல. இங்க வந்து பங்களாதேஷின்னு சொல்றாங்களே, அவங்க தான் பங்களாதேஷி. கோபம் வரத்தானே செய்யும். இரண்டாகியோ நாங்கள் பல நாட்களாக வாக்களித்து வருகிறோம். இப்ப திடீர்னு உங்க பேரு நீக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு கோபம் வராதா? நாங்கள் தான் இந்த நாட்டில் தான் பிறந்தோம், இந்த நாட்டில் தான் எல்லாம். திடீர்னு நீங்கள் பங்களாதேஷி என்று சொன்னால் நாங்கள் என்றாவது ஏற்றுக்கொள்வோமா? ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என் மாமியாருடையது சரியாகிவிட்டது. மேலும் கொழுந்தனார்கள், மைத்துனர்கள் அனைவருடையதும் சரியாகிவிட்டது. என் கணவருடையது நீக்கப்பட்டு விட்டது. என் கணவர் என்ன பங்களாதேஷியா? ஏன் டாடி, நீங்கள் வந்து அங்கே எங்கே பண்ணாலும் முஸ்லீமாக இருப்பவர் முஸ்லீமாகவே இருப்பார். உங்கள் ப்ரோக்ராமை நான் பார்க்குறேன். நாங்கள் எல்லோரும் தானே. அந்த ப்ரோக்ராமில் நான் எப்போது பார்த்தாலும் அதே விஷயத்தை கேட்டு கேட்டு கோபம் அதிகமாகிறது. பிபி ஹை ஆகிவிடுக்க. நந்திகிராமில் உள்ள இந்த கிராமங்கள் முழுவதும் இந்த முழு எஸ்ஐஆர் பயிற்சி எப்படி நடந்து முடிந்திருக்கிறது என்பது குறித்து கோபம் மற்றும் விரக்தியின் பல குரல்கள் ஒலிக்கின்றன. இப்போது கடந்த முறை இந்த விதான் சபாவில் மிக நெருக்கமான போட்டி இருந்ததை கருத்தில் கொண்டு வாக்குப்பதிவு நாளன்றும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் இந்த நிலைமை எப்படி அரங்கேறுகிறது என்பது நாம் பார்க்கவிருக்கும் ஒரு கதையாகும்.